சார். என்னம்மா ரேவதியா? ஆமா சார், அக்கா தூங்கிட்டு இருக்காங்க, அதான் நான் போன் எடுத்தேன். வாசல் தாம்மா இருக்கேன், கதவு திறந்து விடு. இதோ வந்துடுறேன் சார். என்ன சார், வந்தவர் கதவை தட்டாம அக்காவுக்கு போனை பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, அவனை தொந்தரவு பண்ண வேணான்னு சொன்னா, அதுதான் அவளுக்கு ஃபோன் பண்ணேன். என்ன இந்த தூக்கம் தூங்கிட்டு இருக்கா? ஆமா சார், தூங்கி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. காலையில இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அதான் டயர்ட்ல தூங்கிட்டாங்க. மகேஷ் சார், எதுக்கு அக்காவை எழுப்புறீங்க? எனக்கு சாப்பாடு போட்டு தூங்கட்டுமா? அதுக்கு எதுக்கு அவங்கள எழுப்புறீங்க? நான் சாப்பாடு போட மாட்டேனா? நீங்க போய் கை காலை கழுவிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்தவா சார்? இல்லம்மா, போதுமா, இதுவே கரெக்டா தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் சட்னி வைக்கட்டுமா சார்? இல்ல, போதுமா. என்னடி பண்ணிட்டு இருக்க? எந்திரி முதல்ல. இது செய்யறதுக்கு நீ யாரு? அத நான் இருக்கேன்ல. அப்புறம் என்னடி? ஏய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அந்த பொண்ணு ஒழுங்கா தானே சட்னி போட்டுது. எதுக்கு போய் கொட்ற நீ? கொட்டாலடி நீ? எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ற நீ? அது ஒண்ணு இல்லங்க. தூங்கிட்டு இருந்தனா தூக்கு கலக்கம். என்னமோ கனவு வேற பயங்கரமான கனவு வந்துச்சா, அதான் என்ன பண்றேன்னு தெரியாம போன் அடிக்கிறேன், அது கூட தெரியாம எதுக்கு தூங்கணும், எதுக்கு கனவு காணணும், எதுக்கு அலைவடிச்சு எந்திரிக்கணும்னு கேக்குறேன். நீங்க வந்தது தெரியாம தூங்கிட்டேங்க. ரேவதி, நீ போம்மா, நீ போய் படு, நான் பாத்துக்கிறேன். ஹே இருமா, அந்த பொண்ணு எப்படி போக சொல்ற? அது சாப்பிட்டுதான் கூட தெரியல. ரேவதி, சாப்பிட்டியாமா? இல்ல சார், நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடலான்னு தான் இருந்தேன். என்ன மணி இப்பவே 11:30 ஆகுது. இதுக்கப்புறம் எப்போ சாப்பிடுவ? 12 மணிக்கு சாப்பிடுவியா? தட்டு எடுத்து வச்சு நீங்க சாப்பிடு. இல்ல சார், பரவாயில்ல, நான் லேட்டா சாப்பிட்டு தான் எனக்கு பழக்கம். நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இந்த கதையே வேணாம், நீ சாப்பிடு முதல்ல உட்காந்து. ஹே, டிஃபன் எடுத்து வை அந்த பொண்ணுக்கு. உங்ககிட்ட தாண்டி சொல்றேன், டிஃபன் எடுத்து வை ரேவதிக்கு. அவளை சாப்பிட்டேன்னு கேட்டீங்களே, என்ன சாப்பிட்டேன்னு கேட்டீங்களா? ஓ, சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். நீ தின்றது தெரியும்டி எனக்கு, அதனாலதான் உனக்கு கேட்கல. எடுத்து வை முதல்ல அதுக்கு. அக்காக்கு பயங்கர பசி, அதனாலதான் ரொம்ப சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஏய், இந்த டீடைல் உன்னை இப்ப கேட்டாங்களா? வாய் மூடிட்டு சும்மா இருக்க மாட்டியா நீ? நீ வாய் மூடிட்டு டிஃபன் எடுத்து வை முதல்ல அதுக்கு. எங்கடி போற? தள்ளி உட்காருன்ட்டு. ஏய், இப்படி அந்த பொண்ணை தள்ளி உட்கார சொல்ற? இங்க உட்கார்ந்தாதான் 2 பேத்துக்கு சேர்த்து பரிமாற முடியும். என்ன இங்க பாத்துட்டு இருக்கீங்க? தட்ட பார்த்து சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. சாப்பிடு, சட்னி போட்டு சாப்பிடுங்க. டேய் சுரேஷ், யார் ராமா என் இடத்துல வந்து படுத்துருக்கான்? ஒரு நாள் லீவ்ல போயிட்டு வரதுக்குள்ள என் இடம் போயிடுமா? புதுசா வந்திருக்காயா, ஊரை விட்டு ஓடி வந்திருப்பான் போல இருக்கு. கையில காசு இல்லாம காலைல சாப்பிட்டான். ஓனரு வேலைக்கு சேர்த்து விட்டாரு. இருங்க, எழுப்பி அந்த பக்கம் படுக்க சொல்றேன். வேணாண்டா, சாப்பிட்டுட்டு இருக்கிறவன் எழுப்புறதும் சரி, அசந்து தூங்குறவன் எழுப்புறதும் சரி, பாவம் தூங்கிட்டு போறான் விட. நான் அவன் பக்கத்திலே படுக்கிறேன். சரிங்க. களையா இருக்கான், படிச்சவன் மாதிரி இருக்கான், ஹோட்டல் வேலைக்கு வந்திருக்கான். வாழ்க்கை எல்லா பயிலையும் போட்டு உருட்டி எடுத்துருது. கோபி, தெரியாம பண்ணிட்டேன்டா, மன்னிச்சிடுறா. மகா, எனக்கு மன்னிப்பே கிடையாது மகா, எனக்கு மன்னிப்பே கிடையாது. எல்லாம் அந்த நாச்சு முத்தாளால வந்தது. டேய், உன்னை சும்மா விட மாட்டேன்டா. டேய், உன்னை சும்மா விட மாட்டேன். டேய் நாச்சி, டேய் தம்பி 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 தம்பி, எழுந்திருப்பா எழுந்திருப்பா.
யாரு யாரு நீங்க? ஒண்ணும் இல்லப்பா, ஒண்ணும் இல்ல. கனவு ஏதாவது கண்டியாப்பா? இரு இந்தப்பா, தண்ணி குடிப்பா, தண்ணி குடிப்பா. குடி. சரி சரி, ஒண்ணும் இல்ல. படு தூங்குப்பா, படுத்துக்குப்பா, படுத்துங்க. படு. பேப்பர்ல விளம்பரம் வந்திருக்கேன், பெருசோட கொடுத்துருக்காரு பாருங்க. நம்பர் கொடுத்து பிரசாத காணும்னு பெருசா போட்டிருக்காரு. விளம்பரம் கொடுத்ததெல்லாம் சரிதான், நாமளும் அதை தானே செய்யலாம்னு இருந்தோம். என்ன நம்ம கூட சண்டை போட்டுட்டு போயிட்டாருன்னு தான் வருத்தமா. புஷ்பாவும் வீட்டுக்காரரும் காரணம் இல்லாம சண்டை போட்டு போனாங்க. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கும் போது கோவம் வரதானங்க செய்யும். நேத்து கோபி சொன்னானே, மலர உன் பொண்ணு இடத்துல வச்சு பாருமா, அப்பதான் வழி தெரியும்னு. அதே மாதிரி மகாவியும் நம்ம பொண்ணு இடத்துல வச்சு பார்த்தாதாங்க வழி தெரியும். நம்ம பொண்ணுங்கள ஒருத்திக்கு இப்படி நடந்துச்சுன்னா நம்ம சும்மா இருப்போமா? நீ சொல்ற மாதிரி நம்ம பொண்ணுங்கள ஒருத்திக்கு இப்படி நடந்திருந்தா நிச்சயமா பிரேஷுடன் மாதிரி நான் நடந்திருக்க மாட்டேன், புஷ்பா மாதிரி ஒன்னையும் நடந்திருக்க விட்டுருக்க மாட்டேன். அதை உறுதியா சொல்ல முடியும். ஆமா, நீங்க என்னைக்கு நம்ம குடும்பத்துக்காக பேசிருக்கீங்க. உங்களுக்கு எப்பவுமே நாங்க பண்றது மட்டும்தாங்க தப்பு, மத்தவங்க பண்றதுல தப்பே இல்ல. இந்த குடும்பத்துக்கு நீங்க ஒருத்தர் இருக்கிறது பத்தாதுன்னு இவனும் அதே மாதிரி தான் இருக்கான். ஏய், யாருக்கு போன் பண்ணிட்டு இருக்க? மலருக்கு. ஏய், அவதான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சேன்னு சொன்னேல்ல, அப்புறம் எதுக்கு போன் பண்ற? எப்பவாவது ஒரு தடவை அது செல்ல ஆள் மனுஷனா கூட அந்த நேரத்துல என் கால் போயிடாதான்னு ஒரு நப்பாசியில தான். அண்ணே, அண்ணி போனை ஸ்விட்ச் ஆன் பண்ணாங்கன்னா முதல்ல உனக்கு தானே கூப்பிடுவாங்க. நல்லா புரியுது ராகினி, ஆனா முடியல. அண்ணே, என்னென்ன சின்ன குழந்தை மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்க? எனக்கு நேத்து நான் சொன்ன மாதிரி அதுக்கு உடம்புக்கு எந்த பிரச்சனை இல்லாம நல்லா இருந்தா போதும். சரிடா, உடம்புக்கு சரியில்லைன்னே வச்சுக்குவோம். அவளால போன் பண்ணி சொல்ல முடியாத நிலைமை. அந்த வீட்டுல மத்தவங்க நல்லா தானே இருக்காங்க, அவங்க போன் பண்ணி சொல்லலாம்ல. ஏன் சொல்லல? சொல்லுடா. ஏங்க கேக்குறல்ல, வாய் திறந்து அவனை சொல்ல சொல்லுங்க. அவனே நொந்து போயிருக்காம்மா. இந்த மாதிரி நேரத்துல இப்படி பேசுறது நல்லாவா இருக்கு? அவன் நொந்து போய் உட்கார கூடாதுன்னு தானங்க நான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன். ஏங்க, அவங்க மகளை கட்டினவன் பொண்டாட்டிக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சும் தவிச்சு போயிருக்கான். என்ன ஆச்சுன்னு அவங்க சொல்றது இல்லையா? அண்ணி, அவங்க என்ன நிலைமையில இருக்காங்க நீ யாருக்கு அண்ணி தெரியும்? என்னங்க பெரிய நிலைமை, கொல்படுத்த நிலைமையில தானே அவங்க இருக்காங்க. நம்ம வீட்டு ஆளுங்கெல்லாம் அடிக்கிறது, தள்ளுறது, திமிர் எடுத்து திரியறது, இதானே அவங்க வீட்டு நிலைமை. நிறம் மொசக்காரிக்கு அவளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சுன்னு சம்பந்தப்படுறதுக்கு ஒரு போன் பண்ணி சொல்ல வேணாமா? ஏன் அவங்களுக்கு தோணல? அப்போ அவங்க நம்ம மேல வச்சிருக்க மதிப்பு அவ்வளவுதாங்க. மீனாட்சி, வெறுப்ப வளர்க்கற மாதிரி பேசிட்டே போற, சொந்தங்கிறது ஒண்ணு நிலைக்காது. ஏதோ அவசரத்திலையும் பதட்டத்திலையும் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சும்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. இப்படியே நீங்க பேசிதான் அவங்க நம்மள மதிக்காம போயிட்டாங்க. என்ன பெரிய தலைவர அவசரம்? எவ்வளவு அவசரம் வந்தாலும் முதல்ல நமக்கு தகவல் சொல்லணும்லாங்க. இப்படி ஒண்ணுமே சொல்லாம எல்லாத்தையும் மூடி மறைச்சு பண்றது நல்ல குடும்பத்துக்கு அழகாங்க. நான் தாங்க சண்டைக்காரி. என்ன அவங்க மதிக்கவே வேணாம். பொண்ணு கெட்டினவன், அவனுக்காவது அவங்க மரியாதை கொடுக்கணும்ல, அவனுக்கு தகவல் சொல்லணும்ல. எதுவுமே சொல்லாம நம்ம போன் பண்ணாலும் எடுக்காம என்னங்க இது திமிரு பிடிச்ச வேலை? என்னங்க நினைச்சிட்டு இருக்காங்க அந்த வீட்ல? அவங்களே அவங்க பொண்ணை வீட்ல வச்சுக்கலாம்னு பாக்குறாங்களா? நாளைக்கு அவங்க பொண்ணு இந்த வீட்ல வந்து வாழ வேணாமா? சொல்லுப்பா, நீயாவது சொல்லு. பாத்தீங்களா, அம்மா நமக்காக தான் பேசுறான்னு நினைக்காம கோச்சிட்டு போறான் பாத்தீங்களா? நான் என்ன அவனுக்கு வேண்டாததே சொன்னேன். அவன் மேலயும் பொண்டாட்டி மேலயும் எனக்கு என்ன அன்பு இல்லாமையா போச்சு? இந்த பாரு, உனக்கு ஒண்ணு புரியல. அன்பு இன்பத்தை தர மாதிரி துன்பத்தையும் தரும். அவன் என்ன பண்ணுவான்? மனசுல இருக்கிறது யார்கிட்டயும் சொல்ல முடியாம தைரியம் இல்லாம தடுமாறிட்டு இருக்கான். அவனுக்கு ஆறுதல் சொல்ல முடியாட்டியும் அவன் மனசு நோகடிக்க முடியுமா? எதுவும் பேச வேண்டாம் மீனாட்சி. ஆமா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் நாங்க கிடைச்சேன். என்னடா இது? ஒண்ணும் நல்லா இல்லடா, நல்லா இல்லடா. ஆமாண்ணே, கோபி இப்படி தளர்ந்து போய் நான் பார்த்ததே இல்லைண்ணே. மலருக்கு என்ன ஆச்சுன்னு நினைச்சு மனசை விட்டுட்டேன்டா பாவம். அது
தவிர மீனாட்சி கத்துறாளே தவிர அவ சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. என்ன இருந்தாலும் அவங்க நமக்கு தகவல் சொல்லியிருக்க வேண்டாமாச்சே. இதை பேசிக்கிட்டே இருந்தா புண்ணியம் இல்லடா. வா நாம ஒரு 8 போய் அவங்க வீட்டுல பாத்துட்டு வந்துருவோம். அண்ணே அவங்க வீட்டுல தான் யாரும் இல்லைன்னு கோபி சொன்னானே. டேய் அது நேத்திக்கடா, இன்னைக்கு வந்திருக்கலாம்ல. போய் பார்த்துட்டு வரதுல என்னடா கஷ்டம், வா போலாம். அண்ணே அப்படின்னா நான் மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், நீங்க இங்கே இருக்க. ஏய் நான் வந்தா என்னடா? இல்லைண்ணே அங்கே நிலைமை சரிയോ இல்லையோ எப்படி இருக்குன்னு தெரியல. இங்கிருந்து யார் போனாலும் பேசினாலும் திட்டுறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. நீங்களும் வந்து அங்கே உங்களை ஏதாவது அவங்க சொல்லிட்டாங்கன்னா எதுக்குண்ணே? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். எதா இருந்தாலும் நான் வாங்கிக்கிறேன், திட்டு விடுங்கண்ணே. இல்ல மயிலு, நான் உட்காந்துட்டு ஒன்னு அனுப்பினா நான் ஏதோ அக்கறை இல்லாதவ மாதிரி தோணும். எனக்கே அப்படிதான் தோணும். வேண்டாம் நானும் வரேன். 2 பேரும் சேர்ந்தே போவோம். வீட்டில் யார்ட்டையும் சொல்லிக்க வேண்டாம். கோவிலுக்கு போற மாதிரியே போவோம். வா. என்னப்பா ரெடி ஆயிட்டா? கீழே போய் சாப்பிட வேண்டியது தானே? இல்ல என் சட்டை காயணும். ஏன்பா வேற சட்டையே கிடையாதா? ஓனர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கி 2 சட்டை வாங்கலாம்ல. உன்னை பார்த்தா படிச்சவங்க மாதிரி இருக்க. நீ எதுக்கு ஹோட்டல்ல வேலைக்கு வந்து சேர்ந்த? வீட்டுல தான் பிரச்சனையா? கோச்சிட்டு அவன்ட்ட. ஏன்பா சின்ன பசங்க தான் இப்படி வீட்டை விட்டு கோச்சிட்டு வருவாங்க. நீ வளர்ந்த ஆளு வீட்டுல கோச்சிட்டு வந்து இப்படி நிக்கிறியப்பா. சரி வீட்டுக்காக தகவல் சொன்னியா இல்லையா? என்ன தம்பி ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்கற? வீட்டுல கடுமையான சண்டையோ? என்ன இது எதை கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டாங்கற? சரி உன் பேரு தான் என்ன, அதையாச்சும் சொல்லு. என்னப்பா அது பேரை கேட்டா இந்த மொழி முழிக்கிற? அட சட்டை தான் இல்ல, பேருமா இல்ல. ஒருவேளை அதையும் சொல்ல வேணாம்னு நினைக்கிறியா? அப்ப பேரு சொல்ல உனக்கு என்ன தயக்கம்? என் பேர் என்னன்னு எனக்கே தெரியலீங்க. அட என்னையா சொல்ற? பேரு எப்படியா தெரியாம போகும்? தெரியல சார். நான் எந்த ஊரு, என்ன பேரு, என் குடும்பம் எங்க இருக்கு, எதுவுமே எனக்கு ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது. வேலைக்கு சேரும்போது முதலாளி பேரை கேட்டிருப்பாரப்பா. அவருக்கு என்ன பதில் சொன்ன? அவர் எதுவும் கேட்கல. ஊர் பேரெல்லாம் மறந்து போற அளவுக்கு அப்படி என்னையா பிரச்சனை உனக்கு? தெரியலீங்க. நேற்று ராத்திரி என்னன்னோ பேரெல்லாம் சொல்லி புலம்பினேயா? சார் என்ன சார் சொன்ன? சொல்லுங்க சார். நீங்க சொல்றத வச்சுதான் எனக்கு ஏதாச்சும் ஞாபகம் வந்தாலும் வரும். ப்ளீஸ் சார் என்ன சொன்னு சொல்லுங்க சார். தூக்கத்துல என்னென்னமோ சொன்னப்பா. கனா கண்டு வளர்ன மாதிரி என்னென்னமோ சொன்ன. நான் கூட உன்னை எழுப்பி தண்ணி குடிச்சிட்டு படுன்னு சொன்னேன். தண்ணி குடிச்சிட்டு படுத்ததுக்கு அப்புறம் தான் உன் பேச்சே நின்னுச்சு. சார் என்ன சொன்னு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லுங்க சார். ப்ளீஸ் சார். நானும் தூக்க கலக்கத்துல இருந்தானா என்ன சொன்னேன்னு நினைப்பில்லப்பா. ஆனா ஏதோ 2-3 பேர் சொன்னேன். அது என்ன பேருன்னு மட்டும்தான் ஞாபகம் வர மாட்டேங்குது. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்குப்பா. சொந்த பேரை மறந்து போறதுங்கிறது ரொம்ப கொடுமை. எப்படி ஆச்சு இப்படி? டாக்டரை யாரையாச்சும் பாத்தியா நீ? சரி தம்பி, டாக்டர்கிட்ட நான் உன்னை கூட்டிட்டு போறேன். காசை நானே கொடுக்குறேன்ப்பா. சுத்தி இருக்கிறவங்க யாரு எப்படிப்பட்டவங்கன்னு கூட தெரியாம இருந்துடலாம். ஆனா ஒருத்தன் தான் யாருன்னு தெரியாம இருக்கிறது ரொம்ப கொடுமை. செலவு என்ன தம்பி பெரிய செலவு? எனக்கு என்ன புள்ளையா குட்டியா? காலம் முழுக்க இந்த ஹோட்டல்ல தோசை மாஸ்டரா இருந்த சாக போறேன். வாங்குற சம்பளத்தை சேர்த்து வச்சு நான் என்னப்பா செய்ய போறேன்? எனக்கு ஒரு மகன் இருந்தான்னா இப்படி ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா அவனுக்கு வைத்தியம் பார்க்க மாட்டேனா? இல்ல காசு தான் செலவு பண்ண மாட்டேனா? அப்படி நினைச்சுக்கிறேன் விடு. சரிப்பா நாம சாயந்தரம் டாக்டர்கிட்ட போவோம். சரியா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யார்ட்டையும் சொல்லிடாத. பேர் என்னன்னு கேட்டாக்க தெரியாதுன்னு சொல்லாம வேற எதாவது சொல்லு. ஏன் ரவின்னு தான் சொல்ல. உன் உண்மையான பேர் தெரியற வரைக்கும் உன் பேர் ரவி. சரியா? வணக்கங்க, நான் தான் ஜெயராமன் பேசுறேன். ஒண்ணும் இல்லைங்க, புதுசா ஒரு பையன் ஹோட்டல்ல வந்து வேலைக்கு சேர்ந்திருக்கான். தலையில ஏதோ பிரச்சனை போல இருக்கு. பழசெல்லாம் மறந்து போச்சு. பேரை தெரியலன்னு சொல்றான். ஆமாங்க, ஆள் நல்லா திடகாத்திரமா இருக்கான். மண்டையில தான் ஏதோ கொஞ்சம் கோளாறு போல இருக்கு. வீட்டை விட்டு வந்துட்டான் போல இருக்கு. வீடு எது எந்த ஊருன்னு கேட்டா ஒண்ணுமே ஞாபகம் இல்லைங்கிறான்.
அதான் உங்ககிட்ட கூட்டிட்டு வரலான்னு. யூஸ் ஆகும்ல, என்ன ஏதுன்னு கேட்க யாருமே இல்லை. சரிங்க, சந்தோஷம். சாயங்காலம் கூட்டிட்டு வந்துடுறேன். பார்த்து நல்லபடியா பண்ணி விடுங்க. வச்சிடுறேங்க. டாக்டர்மா, என் மகளுக்கு எப்படிமா இருக்கு? அவளுக்கு ஒண்ணும் இல்லையே, பொழைச்சுக்குவாள். இப்ப ஒண்ணு சொல்ல தெரியலங்க. சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுக்க சொல்லிருக்கேன். அந்த ரிப்போர்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அத பார்த்துட்டு நிலைமை என்னன்னு சொல்றேன். டாக்டர், ஏற்கனவே ரொம்ப பயந்து போயிருக்கோம். எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற மாதிரி ஏதாவது சொல்லுங்களேன். உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற மாதிரி ஏதாவது சொல்லணும்னு தான் நானும் விரும்புறேன். ஆனா அப்படி சொல்றதுக்கு முதல்ல எனக்கு நம்பிக்கை வரணும் இல்லையா? பேஷண்ட் பிழைப்பாங்களா இல்லையா, அவங்களோட இன்ஜூரியஸ் லெவல் என்ன, அதனோட இம்பாக்ட் என்ன, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இது எல்லாமே ஸ்கேன் ரிப்போர்ட் வந்தாதான் எனக்கே தெரியும். ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன். ஆக்சிடென்ட் கேஸ் எல்லாம் அடிபட்டு குறிப்பிட்டு 1 மணி நேரத்துக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரது ரொம்ப முக்கியம். அத கோல்டன் ஹவர்ஸ்னு சொல்லுவோம். அந்த நேரத்துக்குள்ள உங்க பொண்ணை கொண்டு வந்துட்டீங்க. இனிஷியல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாச்சு. அதனால முதல் கட்ட அபாயத்துல இருந்து அவங்க தப்பிச்சிட்டாங்க. ஆனா அடுத்த கட்டங்கள்ல என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. இப்போ ரிப்போர்ட்ஸ பார்த்து தான் என்னால சொல்ல முடியும். அம்மா, வயித்துல ஏதாச்சும் அடிபட்டு இருக்காமா? இல்லம்மா, அவங்களுக்கு தலையில தான் அடிபட்டிருக்கு. நாங்க டிபிஐன்னு சொல்லுவோம், ட்ராமாட்டிக் பிரெயின் இன்ஜூரி. அதாவது மூளையில அடிபட்டதுனால மூளை பாதிக்கப்பட்டிருக்கு. டாக்டர், மூளை பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க. பிரச்சனை ஏதாவது பெருசா இருக்குமா டாக்டர்? உண்மைதாமா, மூளை பாதிக்கப்பட்டதுனால பிரச்சனை பெருசுதான். ஆனா எந்த அளவுக்கு பெருசுன்றது இனிமேதான் தெரியும். மைல்ட், மாடரேட், சிவியர்னு சொல்லுவோம். அதாவது சாதாரண பாதிப்பு, நடுத்தர பாதிப்பு, மோசமான பாதிப்பு. அதுல எந்த வகையான பாதிப்பு உங்க மகளுக்கு ஏற்பட்டிருக்குங்கிறது ரிசல்ட் வந்தாதான் எங்களால சொல்ல முடியும். மூளை பாதிக்கப்பட்டதுனால அவங்க நினைவு இல்லாம இருக்காங்க. அவங்க கிட்ட எந்த இயக்கமும் இல்ல. அம்மா, மருந்து கொடுத்து எல்லாத்தையும் சரி பண்ண முடியாதம்மா. பாக்கலாமா, மருந்து கொடுத்தா சரியா போகுமா இல்ல சர்ஜரி பண்ண வேண்டி வருமான்னு பார்த்து தானமா சொல்ல முடியும். டாக்டர், ஆபரேஷன் பண்ற அளவுக்கு அவ்வளவு சீரியஸா டாக்டர்? பாக்கலாம்ப்பா. டாக்டர், என் மகளுக்கு எப்ப டாக்டர் நினைவு திரும்ப? சொல்ல முடியாதுங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்களுடைய பிரெயின் எப்ப ரெஸ்பான்ஸ் பண்ணுதோ அப்பதான் நினைவு திரும்பும். இத போஸ்ட் ட்ராமாட்டிக் அம்னேஷியான்னு சொல்லுவோம். சில சமயம் அரை மணி நேரம் 1 மணி நேரத்துல திரும்பும். சில சமயம் 1 நாள் 2 நாள் கூட ஆகலாம். சில சமயம் வாரக்கணக்கு, ஏன் மாச கணக்கு கூட ஆகலாம். டாக்டர், எவ்வளவு சொல்லாலும் பரவாயில்ல டாக்டர், எப்படியாவது என் மகளை காப்பாத்தி கொடுங்க டாக்டர். முயற்சி பண்றாங்க. என் மகன் என்ன ஆவான்னு தெரியலையே. நிறமாச கற்பிணிக்கு இப்படியா நடக்கணும்? நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சு கடவுளே உனக்கு கண்ணு அவிச்சு வச்சு. அப்பா, பதட்டப்படாதீங்கப்பா. டாக்டர் சொல்றதெல்லாம் கேட்டா பயமா இருக்குடா. மூளையில அடிபட்டிருக்கு, ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்களேடா. இல்ல, தேவைப்பட்டாதான் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்றாங்க. ஏதா இருந்தாலும் டெஸ்ட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன்னு சொல்றாங்க. மலருக்கு தப்பா எதுவும் நடக்காத, நீங்க மனசு விட்டுறாதீங்க, தைரியமா இருங்க. தாயே மீனாட்சி, உன் ஊருக்கு என் மகளை கொண்டு வந்திருக்கம்மா. தாயையும் சேயையும் காப்பாத்தி கொடுத்துரு தாயே.